அப்படிங்கிற தலைப்புக்கு முதல்ல பொருள் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, அதிகமான சூடு அல்லது வந்து அதிக சூடு அப்படிங்கிற அர்த்தம் தான். அதற்கு வேற எதுவுமே தமிழ் அர்த்தம் அப்படின்னு எடுத்தோம் அப்படின்னா வேற ஒண்ணும் இல்ல. அதிக சூடு அவ்வளோதான். அதிக சூடு அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, இன்னும் தாங்க முடியாததா போகும்போது, அனல் பறக்கும் காற்றோட சேர்ந்து வரும்போது பார்த்தீங்கன்னா, இன்னமும் அத நம்ம மிகைப்படுத்தி சொல்லக்கூடிய ஒரு வார்த்தையா பார்த்தீங்கன்னா, வெயில் அப்படிங்கிற வார்த்தைய நம்ம எடுத்துக்க முடியும். இந்த வெயில் அப்படிங்கிறத சொல்லும்போதே பார்த்தீங்கன்னா, காலத்தோட கலந்து எடுக்கும்போது, தமிழர் மரபுப்படி காலத்த பார்த்தீங்கன்னா 6 வகையா பிரிச்சாங்க. அதுல ஒரு காலம் தான் வெயில் அப்படிங்கிற காலமும், கோடைக்காலம் அப்படிங்கிறத நம்ம அதுல சொல்லியிருக்கிறாங்க. அதே பார்த்தீங்கன்னா, ஆங்கில மரபுப்படி 4ஆ பிரிப்பாங்க. அதுல பார்த்தீங்க அப்படின்னா, இது ஒரு காலம் அப்படிங்கிறது. 3 12 மாதங்கள் இருக்கிறத 3ஆ பிரிக்கும்போது பார்த்தீங்கன்னா, 3, 3 மாதங்களா பிரிக்கும்போது 4 இதுல ஒரு காலமா சம்மர் இதா வர்றது தான் இந்த வெயில் அப்படிங்கிறது. இதற்கு அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா, இந்த வெயில் காலம் அப்படிங்கிறத இப்போலாம் என்ன சொல்றாங்கன்னா, எல்னினோ அப்படின்னு சொல்றாங்க. இந்த எல்னினோ அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, வெயிலினுடைய அளவு அதிகமாகி அதிகமாகி அதாவது ஆர்க்டிக் பிரதேசத்துல இருக்கக்கூடிய பனிப்பாறைகள் எல்லாமே உருகி, அங்கே இருக்கக்கூடிய பனிப்பாறைகள் எல்லாம் உருகி, கடல் மட்டத்தோட அளவு அதிகமாகி, கடல் மட்டத்தோட நீர்ப்பரப்பு ஆவியாகி ஆவியாகி பார்த்தீங்கன்னா, கடல்வாழ் உயிரினங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா பாதிக்கப்பட்டுட்டு இருக்கு. அதுதான் பார்த்தீங்கன்னா, எல்னினோ விளைவு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அந்த எல்னினோ விளைவு தான் பார்த்தீங்கன்னா, ஒரு நாடு மட்டும் இல்லாம எல்லா நாடுகளுமே அனுபவிச்சுட்டு இருக்குங்க. பசிபிக் பெருங்கடல்ல நடக்கக்கூடிய இந்த விளைவு எல்லா நாடுகள்லயுமே பாதிக்கப்பட்டுட்டு இருக்கு. அப்போ இதுல மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா, இந்த பகுதியில இருக்கக்கூடிய அ ஆசியாவாகட்டும், பெரு நாடாகட்டும், ஆஸ்திரேலியாவாகட்டும், இந்தியாவாகட்டும், இந்த சைடுல இருக்கக்கூடிய எல்லா கண்ட்ரீஸுமே பாதிக்கப்பட்டுட்டு இருக்கு. இந்த எல்னினோ விளைவுக்கு அப்படியே ஆப்போசிட் எதிரா இருக்கக்கூடிய விளைவு தான் லினோ விளைவு. லானினோ விளைவு அப்படின்னு சொல்றாங்க. அந்த விளைவு என்ன அப்படின்னு கேட்டா, இதற்கு அப்படியே எதிரா குளிர் ரொம்ப அதிகமா இருக்கக்கூடிய விளைவு. ஒரு விளைவு அதிகமா இருக்குதுன்னா, அது வெயிலா இருந்தாலும் சரி, குளிரா இருந்தாலும் சரி, உயிரினங்கள பாதிக்காததா இருக்கணும். அது கடல்வாழ் உயிரினங்கள் ஆகட்டும், அல்லது தாவரங்கள் ஆகட்டும், அல்லது மனித உயிர்கள் ஆகட்டும், எதையும் பாதிக்காததா இருக்கிற வரைக்கும் எந்த ஆபத்தும் இல்ல. அதையே பாதிக்குது அப்படிங்கும்போது பார்த்தீங்கன்னா, அது மிகப்பெரிய ஆபத்துக்குள்ளானதா மாறுது. அது எப்படி அது தானா மாறுமா அப்படின்னு கேட்டா, இல்ல. அதற்கு காரணம் என்ன? மனிதர்களுடைய செயல்கள் தான் இந்த அளவுக்கு மாத்துது. நம்முடைய பயன்பாடுகள்ல நம்ம அதிகப்படியா அறிவியல் சார்ந்த கண்டுபிடிப்புகள்ல நம்ம போர் சார்ந்த கருவிகளாகட்டும், போர் கருவிகளாகட்டும், வீட்டு உபயோகத்துக்கு பயன்படுத்தக்கூடிய கருவிகளாகட்டும், வெளி உபயோகத்துக்கு பயன்படுத்தக்கூடிய கருவிகளாகட்டும், இவைகளுடைய பயன்பாடு அதிகமாக அதிகமாக பார்த்தீங்க அப்படின்னா, அதுதான் வானியல்லையும், சூழல்லையும், சுற்றுச்சூழல்லையும் மாற்றத்த உண்டாக்குது. அப்ப அந்த சுற்றுச்சூழல் தான் பார்த்தீங்கன்னா, காலநிலையிலே பருவ காலங்கள்லயும் மாற்றத்த உண்டாக்கும்போது பார்த்தீங்கன்னா, தென்மேற்கு பருவமழை வரவேண்டிய காலத்துல வராமையும், வடகிழக்கு பருவமழை வரவேண்டிய காலத்துல வராமையும் பொய்த்து போகுது. அல்லது பார்த்தீங்கன்னா, அதிகப்படியான மழை வெள்ளமா பார்த்தீங்க அப்படின்னா, நமக்கு பாதிப்ப உண்டாக்குது. ஒண்ணா வறட்சியா மாறுது. இல்லையா பெருமழை, பெருவெள்ளம்னு, புயல், மழை, வெள்ளம்னு பார்த்தீங்கன்னா, அதுல அங்க நமக்கு பாதிப்பு ஏற்படுது. இந்த மாதிரி எந்த ஒரு விளைவும் ஏற்படுதுன்னா, அப்ப அங்க முக்கிய காரணியா யார் இருக்காங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, மனிதர்களாகிய நாம் தான் இருந்துட்டு இருக்கோம். அப்ப இத நம்ம சரி பண்ணணும் அப்படின்னாலும் நம்ம தான் சரி செய்து ஆகணும். ஒரு உதாரணம் சொல்லணும் அப்படின்னா, தியானம் செய்யணும் அப்படின்னு சொல்றாங்க. தியானம் செய்யணும் அப்படின்னா, தியானம் எப்ப செய்யணும் அப்படின்னு கேட்டா, தியானம் அப்படிங்கிற வார்த்தையிலேயே பார்த்தீங்கன்னா, தினம் அப்படிங்கிற ஒரு வார்த்தை இருக்கு. அப்ப தியானம் எப்ப செய்யணும் அப்படின்னா, தினம் செய்ய வேண்டும் அப்படிங்கிறத நம்ம அதிலிருந்தே புரிஞ்சுக்க முடியும். அப்ப தினம் தியானம் செய்ய வேண்டும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். தியானம் அப்படிங்கிறத தினம் செய்யணும்னா, எங்கேருந்து உட்காந்து செய்யணும் அப்படின்னா, மரத்தடியில உட்காந்து செய்யணும் அப்படின்னு சொல்றோம். மரம் இருந்தா தானே உட்காந்து செய்ய முடியும். மரத்துக்கு எங்க போறது? மரத்தடியில உட்காந்து செய்யணும் அப்படின்னு சொல்லும்போது, ஞானிகளும், முனிவர்களும் அங்க தான் உட்காந்து செஞ்சாங்க அப்படிங்கிறாங்க. ஏன் உட்காந்து செய்தாங்க அப்படின்னு கேட்டா, ஜென்ரலா பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு 5 நிமிஷம் போய் மரத்தடியில போய் நில்லுங்க. அங்க நிக்கும்போது பார்த்தீங்கன்னா, மரமானது பார்த்தீங்கன்னா, பைட்டான்சைட்ஸ் அப்படிங்கிற ஒரு வேதிப்பொருள வெளிவிடுது. அந்த வேதிப்பொருளானது காத்துல கலக்கும்போது பார்த்தீங்கன்னா, நாம அத இன்ஹேல் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா, நம்முடைய மைண்ட்ல ஆல்ஃபா வேவ்ஸ் அப்படிங்கிறது ஆட்டோமேட்டிக்கா சுரக்குது அப்படின்னு சொல்றாங்க. அப்படி சுரக்கக்கூடிய அந்த ஆல்ஃபா வேவ்ஸ் ஆனது பார்த்தீங்க அப்படின்னா, அடுத்தது என்ன பண்ணுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்முடைய மனச லேசாகுது. அப்படியே நம்ம மனச லேசாக்கும்போது நம்ம என்னவாகுறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா,
நம்முடைய மைண்டு கிளியர் ஆகும்போது நம்ம எடுக்கக்கூடிய டெசிஷன்ஸ் வந்து ஒரு கிளியர் டெசிஷனாக மாறுது. ஒரு தெளிவான முடிவுகள் எடுக்கக்கூடிய நபராக நம்ம மாறுறோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறேன். ஒரு 5 நிமிஷம் நிக்கிறதுக்கே நமக்கு மரத்தடிக்கிட்ட இத்தனை நேரம் இத்தனை நல்ல இது கிடைக்குது அப்படின்னா, ஒரு ஹீலிங் நடக்குது, ஒரு நல்ல ஒரு வேதிப்பொருள் மாற்றம் நடக்குது, ஒரு ஆல்ஃபாவை எக்ஸ்சேஞ்ச் நடக்குது, மைண்டில் இப்படியான மாற்றங்கள் நடக்குது, மனசில் இவ்வளோ மாற்றங்கள் நடக்குதுங்கும்போது, ஒரு 15 நிமிடங்கள் நின்னா என்ன நடக்கும்? ஒரு அரை மணி நேரம் நின்னா என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நரம்பு மண்டலம் வலுப்படும், நோய் எதிர்ப்பு மண்டலம் வலுப்படும். இப்படி நல்ல விஷயங்கள் தான் நடக்கும். அப்போ இனி எங்க மரத்த கண்டாலும் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஓடி போய் நம்ம நின்னு தான் ஆகணும். வேற வழி இல்ல. ஆனா மரம் இருக்கணும். மரத்த வச்சிருந்தோம் அப்படின்னா தான் நிக்க முடியும். மரம் இல்லை அப்படிங்கிற பட்சத்துல நிற்க முடியாது. அப்போ இந்த என்ன அப்படின்னா, நம்ம மரங்கள் மட்டும் கிடையாது. நம்மளோட இதுல வந்து எத்தனையோ நன்மை செய்யக்கூடிய மரங்களும் இருந்தன. அ மூலிகைகள் இருந்தன, செடி கொடிகள் இருந்தன. எல்லாமே இருந்துட்டு தான் இருந்தன. ஆனா இந்த அனல் அடிக்கக்கூடிய வெயில் காத்துனால எல்லாமே கருகுது, எல்லாமே வாடுது. நாமளே இங்க வாடி வதங்கிட்டு இருக்கோங்கும்போது, அதெல்லாம் என்னம்மா இதுக்கு எம்மாத்திரம் ஆகுது? சொல்லுங்க பார்க்கலாம். நேத்து பார்க்குறோம் ஒண்ணும் இல்ல சார். அப்படியே அந்த டேங்க் மேல வந்து வீட்டு மேல 2, 2 மைலா 2, 2 மைலா 2, 2 மைலா வந்து ஒரு 20, 25 மைல் வந்து உட்காந்துருக்குது. ஒவ்வொரு வீட்டு டேங்க் மேலயும் தண்ணி வேண்டி வந்து உட்காந்துருக்குது. தானியம் வேண்டி வந்து உட்காந்துருக்கு. தயவு செஞ்சு காலையில ஒருக்கா, சாயந்தரம் ஒருக்கா நம்ம குளிக்கிற மாரியே நம்ம வீட்டு செடி கொடிகளுக்கு கொஞ்சம் கொஞ்சம் தண்ணி ஊத்துவோம். கொஞ்சம் கொஞ்சம் இந்த செடி கொடி இந்த விலங்குகளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, தண்ணி வைக்கிறதாகட்டும், இந்த பறவைகளுக்கு தண்ணி வைக்கிறதாகட்டும், பறவைகளுக்கு தானியம் போட்டு வச்சிருக்கிறதாகட்டும், இதெல்லாம் பண்ணி வச்சோம் அப்படின்னா, கொஞ்சம் புண்ணியமா மாறும்ல. இதையெல்லாம் தான் நம்ம செய்ய வேண்டியதா இருக்கும். எனக்கு ஒரு ஜோக் ஞாபகத்துக்கு வருது. மீன பார்த்து கேட்குறாங்களாம்மா, "என்ன நீ தண்ணிக்குள்ள இருக்கியே, நீ அழுதா யாருக்கும் தெரியாதா?" அப்படின்னு. "ஆமா, நான் தண்ணிக்குள்ள இருக்கேன். என்னோட கண்ணீர் மட்டும் யாருக்குமே தெரியாது." அப்படின்னு சொல்லி சொல்லுமாமா. உண்மைதான். கடல்வாழ் உயிரினங்கள் எல்லாமே இப்ப அழுதுட்டு தான் இருக்கு. எல்லா வேதிப்பொருட்களும் அதில போய் போய் கலக்கும்போது, இங்க வெயில் அதிகமாகுது. இங்கேயாவது வந்து மற்ற உயிரினங்களுக்கு அதெல்லாம் கிடைக்குது. அங்க உள்ள உயிரினங்களுக்கு என்ன கிடைக்குது? எதுவும் கிடைக்கிறதில்ல. அப்போ அத வாங்கி சாப்பிடுற நாமும் நோயாகுறோம்ல. இது ஒரு சுழற்சி தானே. நாம என்ன நினைக்கிறோம்? நாம அதுக்கு செய்யற கெடுதல் தெரியவா போகுது அப்படின்னு சொல்லி நம்ம நினைக்கிறோம். ஆனா பார்த்தீங்க அப்படின்னா, அது தெரியுது. திரும்ப அந்த மீனை வாங்கி நம்ம சாப்பிடும்போது, அதோட வயிற்றில தங்கி இருக்கிற கழிவு எங்க வந்து சேருது? அதுக்கு கெடுதல் பண்ண நமக்கு தானே வந்து சேருது. அதேதான். அப்போ நம்ம அத தவிர்க்கணும் அப்படின்னா, அந்த ஒரு கர்மான்னு சொல்லி சொல்றாங்கல்ல, அதெல்லாம் இருக்கு அப்படிங்கிறது உண்மதான் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியதா இருக்கு. இத தாண்டி வந்து என்ன அப்படின்னு யோசிச்சா, இன்னும் இது ஒரு கதை ஒண்ணு சொல்லலாம். என்னன்னு கேட்டா, எல்லாரும் ஒண்ணு கூடுனாங்களாம். மழையே வரல அப்படின்னு சொல்லி. என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கேட்டு, ஒரு முடிவு பண்ணி, அ இந்த மாரி இப்படியெல்லாம் ஒரு யாகம் பண்ணலாம், அல்லது வந்து இப்படியெல்லாம் மழை வேண்டி வந்து நம்ம எல்லாரும் சேர்ந்து ஒரு தவம் பண்ணலாம், அல்லது ஒரு ஒரு ஏதோ ஒரு நிகழ்வு பண்ணலாம் அப்படின்னு சொல்லி எல்லாரும் சேர்ந்து கூட்டு முடிவு எடுத்தாங்களாமா. அப்ப ஏன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி சொல்லும்போது பார்த்தீங்கன்னா, ஒரு விவசாயி வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஏர் கலப்பைய எடுத்துட்டு வந்திருந்தாராம். இன்னொரு பையன் வந்து பார்த்தீங்கன்னா, கொடை எடுத்துட்டு வந்திருந்தாங்களாமா. ஏன் எதுக்கு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது கேட்டா, "இல்ல நீங்கலாம் இதெல்லாம் பண்றேங்கிறீங்க. நீங்க பண்ணுனீங்கன்னா, அப்போ வந்து நான் போய் என்னுடைய நிலத்த நான் உழுவனே" அப்படின்னு சொல்லி அவர் வந்து வந்திருந்தாராமா தயாரா. இந்த பையன பார்த்து கேட்டாங்களாம்மா, "நீ எதுக்கு கொடையோட வந்திருக்க?" அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, அவன் சொன்னானாம்மா, "இல்ல மழை வரும்ல, அப்ப நான் போறப்ப நான் கொடையில எடுத்துட்டு நனைஞ்சிட்டு தான் போ முடியும். அதனால நான் கொடை எடுத்துட்டு வந்தேன்." அப்படின்னு சொல்லி சொன்னான். அப்போ இந்த டைம்ல தான் என்ன தோணுச்சாமா கிருஷ்ண பகவானுக்கு, ஒரு கதையில சொன்னது தான். என்னன்னு கேட்டா, திடீர்னு வந்து என்னன்னு கேட்டா, நீங்க வந்து மக்களுக்கு வந்து மக்கள் செய்த செயல்களுக்காக வேண்டி அவங்களுக்கும் பாடத்த உணர்த்தணும் நம்ப. மழை வர வைக்கக்கூடாது. கிருஷ்ண பகவான செங்கெடுத்து நீங்க வந்து ஊதாதீங்க. நீங்க ஊதுனா தானே மழை வரும். அதனால நீங்க அத செய்யாதீங்க அப்படின்னு சொல்லி வச்சிருக்கும்போது தான் இந்த பிரச்சனை. அப்போ ஒரு செயல செய்யாம இருக்கும்போது மறதி ஏற்பட்டுரும். அத செய்யக்கூடாது அப்படிங்கிறது ஒரு விவசாயிக்கு தெரிஞ்சிருக்கு, ஒரு குழந்தைக்கு தெரிஞ்சிருக்குங்கும்போது, கிருஷ்ண பரமாத்மா ஒருவேளை நாமளும் சங்கு எடுத்து ஊதாம விட்டுட்டோம் அப்படின்னா, நமக்கும் மறந்துருமோ அப்படின்னு சொல்லி அவர் எடுத்து ஊதுறாரு. தானா என்னன்னு கேட்டா, சங்கு எடுத்து ஊதுனங்காட்டியும் சட சட சடன்னு மழை வந்துருச்சு. அப்போ அந்த மாரி மழை வந்துருச்சு. அப்ப எந்த இடத்துல என்ன இந்த 2 பேத்தினுடைய நம்பிக்கை வந்து பார்த்தீங்கன்னா,
அந்த இடத்துல மழை வந்துச்சு. நேத்து கூட பார்த்தீங்கன்னா, நைட்டு சில ஊர்ல எல்லாம் மழை வந்துச்சு. அப்போ அந்த நம்பிக்கை இருக்கங்காட்டியும் தானே மழை வருது. இந்த அக்னி வெயில்ல கொளுத்துற வெயில்ல மழை வந்துருமா அப்படின்னு கேட்டாங்க. இதோ இப்ப அக்னி நட்சத்திரம் ஆரம்பமாயிருச்சு. ஆனா, போன சில மாதங்கள்ல, போன சில நாட்கள்ல இருந்த அளவு வெயிலோட தாக்கம் கூட இப்ப வந்து என்னன்னு கேட்டா குறைஞ்சுகிட்டே வருது அப்படின்னா, சில இடங்கள்ல மக்கள் மனிதாபிமானத்தோட மாறிட்டே வந்துட்டு இருக்காங்க. சில இடங்கள்ல பார்த்தீங்கன்னா, என்ன சொல்றதுங்க, விலங்குகளை கேர் எடுத்துக்கிறதாகட்டும், எல்லாமே பண்ணிட்டு தான் இருக்காங்க. இல்லைன்னா நம்ம சொல்லிட முடியாது. ஒட்டுமொத்தமா மறுக்கவும் முடியாது. இன்னொரு ஒரு கதை ஒண்ணு இருக்கு. அத நான் சொல்லிட்டு அ இது இது பண்றேன். எப்போ வந்து நம்ம ஆ மனிதாபிமானம் அப்படிங்கிறது நமக்குள்ள வெகுவா வந்து மேம்பட ஆரம்பிக்கணும். அந்த மனிதாபிமானம் அப்படிங்கிறது வெகுவா மேம்படணும் அப்படின்னா, ஒரே ஒரு கதை இருக்கு. அந்த கதை வந்து இப்ப நேத்து சமீபத்தில படிச்ச கதை தான். ஒரு அரசாங்க ஊழியர் இருக்காரு. அவர் வந்து பார்த்தீங்கன்னா, அரசாங்கத்தில ரொம்ப சாதாரண ஒரு நபரா தான் இருக்காரு. என்ன நபரா இருக்காரு அப்படின்னு கேட்டிங்கன்னா, அலுவலக உதவியாளர் அப்படிம்பாங்க. அதாவது என்னன்னா, பியூன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சாதாரண பதவியில தாங்க அவர் இருக்கிறாரு. அப்போ அந்த பதவியில அவர் இருக்கும்போது, ஏன் அ அ அவருக்கு வந்து என்னன்னு கேட்டா, பெருசா வருமானம் அப்படிங்கிறது கிடையாது. ஆனா சாதாரண வருமானத்தில இருக்காரு. அவருக்கு ஒரே ஒரு பையன் இருக்கிறான். அந்த பையன் வந்து என்ன பண்றான் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அ ரொம்ப ஆசைப்படுறான். சின்ன பையன் தான் இல்லையா? எல்லார் மாரியும் கொஞ்சம் நெறைய எல்லா குழந்தைங்களையும் சாப்பிடுறதையெல்லாம் பார்க்கும்போது அவனுக்கு ஆசை இருக்கு. என்ன சாப்பிடணும்னு ஆசை இருக்குன்னா, சில்லி சிக்கன் சாப்பிடணும். அந்த சிக்கன் நக்கட்ஸ்லாம் சாப்பிடணும் அப்படிங்கிற மாரி அவனுக்கு ஆசை இருக்கு. ஆனா அவங்க அப்பாவோட வருமானத்தில அவனுக்கு அதெல்லாம் வாங்கி தர முடியாது. இருந்தாலும் பார்த்தீங்கன்னா, அவனுக்கு அந்த ஆசை அதெல்லாம் வேணும் அப்படிங்கிற அந்த எண்ணம் இருக்கு. சரி பையனோட விருப்பத்த புரிஞ்சுக்கிட்டு அவங்க அப்பாவும், அவங்க அம்மாவும் என்ன பண்றாங்க, கொஞ்சம் வருமானத்தில ஏதோ ஒரு சின்ன செலவுகள குறைச்சுக்கிட்டு, அவனுக்காக வேண்டி சஸ்பென்ஸா வந்து அதை ஆர்டர் பண்ணி வச்சுட்டு, அன்னைக்கு லீவ் நாளுங்கிறதுனால வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா பையனுக்கு தெரியாது. சரி நம்ம சொன்னோம்னா அப்பா, அம்மாவுக்கு சிரமப்படுவாங்க. அவனும் புரிஞ்சுக்கிட்டு அமைதியா இருந்துக்கிறான். இவங்க வந்து அவங்ககிட்ட சொல்லவே இல்லை. இவங்க அவங்ககிட்ட சொல்லாம சஸ்பென்ஸா ஏற்பாடு பண்ணி வச்சுட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க அப்பாவுக்கு ஒரு கட்டத்துல பொறுமையே இழந்துட்டாரு. என்னடா இது வண்டி வரும் வண்டி வரும்ன்னு பார்த்தா ஒரு வண்டி கூட காணோமே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கட்டத்துல பொறுமை இழந்து போய் வாசல்லே உட்காந்துடுறாரு. வாசல்ல போய் உட்காந்தாலும் வர்ற வண்டி எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, அந்த வண்டி வந்து சிக்கன் நக்கட்ஸ் கொண்டு வர்ற வண்டி வந்து கிடையவே கிடையாது. இந்த தருணத்துல என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, லாஸ்ட்டா ஒரு வண்டி வருது. அந்த வண்டி பார்த்தீங்க அப்படின்னா, அந்த சிக்கன் நக்கட்ஸ் அந்த சிக்கன் எல்லாமே பிரியாணி எல்லாம் கொண்டு வர்ற வண்டியா வருது. இந்த குழந்தைக்கு அவங்க அப்பா கத்துறாரு முன்னாடி வாசல்ல உட்காந்துட்டு கூப்பிட்டு, "வா வா வா பாபு ஓடி வா, ஓடி வா, ஓடி வா, ஓடி வான்னு" கூப்பிடும்போது, "என்ன இப்படி கத்துறாரே?" அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் அவங்க அம்மாவும் பையனும் ஓடி வர்றாங்க. ஓடி வந்ததுக்கு அப்புறம் தான் தெரியுது, வந்தவர் பார்த்தீங்கன்னா, இவங்களோட அலுவலகத்தில இருக்கக்கூடிய ஒரு உயர் அதிகாரி. அந்த உயர் அதிகாரி மேல பார்த்தீங்கன்னா, இந்த பியூனுக்கு வந்து எப்பவுமே ஒரு தனிப்பட்ட அபிப்பிராயம் உண்டு. அவர் வந்து சேர்ந்து இவரு அங்க இருக்கிறது ஒரு 5 வருடமா தான் இருக்கிறாரு. அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, அவர் வந்து மற்ற அலுவலர்களுக்கு தகுந்த மாரி அனுசரிச்சு போய்க்கிறாரு. ஆனா, இந்த அதிகாரி மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா, எல்லாத்துக்கும் தகுந்த மாரி இருப்பாரு. எந்த ஒரு ப்ரெஷரையும் வந்து பார்த்தீங்கன்னா, கீழ உள்ளவங்க மேல தூக்கி போட மாட்டார். அதாவது மேல உள்ளவங்க குடுக்குற ப்ரெஷர தூக்கி கீழ உள்ளவங்க மேல போட மாட்டார். அந்த மாதிரியான ஒரு கேரக்டர் இருக்கக்கூடிய நபர் வந்து இவரு. பொறுப்ப வந்து தானே சுமந்துக்கக்கூடிய ஒரு நபர். அப்போ ஒரு ஆளுமையான ஒரு நபர் அப்படிங்கும்போது, இவருக்கு அவர தனிப்பட்ட முறையில புடிக்கும். ஆனா, அவரே பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு அந்த சிக்கன் நக்கட்ஸும், சிக்கன் பிரியாணியும் எடுத்துட்டு வரக்கூடிய ஒரு பாயா வந்திருக்காரு. இவருக்கு பார்த்துட்டு ஷாக்கு. அவருக்கும் அதிர்ச்சி தான். என்ன பண்றது? ஆனா ஒண்ணும் பண்ண முடியாது. அந்த கொண்டு வந்து அந்த கவர குடுத்துட்டு, "நீங்க தானா?" அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு, "ரொம்ப சந்தோஷம். இது உங்க பையனா? இது உங்க வீடா? எனக்கு தெரியாம போச்சே!" அப்படின்னு சொல்லி பரஸ்பரம் விசாரிச்சுக்கிறாங்க. அப்பதான் தெரிய வருது. அவர் சொல்றாரு, "இல்ல நான் வந்து போஸ்டிங் வர்றதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா, இது சேல் பண்ணிட்டுருக்கிற ஒரு இதுதான் இருந்தேன். எனக்கு இதுதான் அப்போ சாப்பாடு, வருமானம், தங்கறதுக்கு எல்லாம் வந்து எனக்கு இதன் மூலம் தான் கிடைச்சிட்டு இருந்தது. ஃப்ரெண்டு தான் வந்து வண்டி குடுத்துருந்தான். அந்த வண்டிய வச்சுக்கிட்டு தான் நான் போவேன், வருவேன். அதனால தான் அதை வந்து நான் இப்பவும் மறக்காம நான் பண்ணிட்டுருக்கேன்." அப்படின்னு சொல்லிட்டு குடுத்துட்டு அவர் என்ன சொல்லிட்டு போயிடுறாருன்னா, "இதுக்கான பணத்த நீங்க குடுக்க வேண்டாம்." அப்படின்னு சொல்லிட்டு, "உங்க பையனுக்கு வந்து இது என்னுடைய நான் உங்க வீட்டுக்கு வரேங்கிறதுனால எனக்கு எதுவுமே தெரியல. தெரியாதனால நான் எதுவும் வாங்கிட்டு வர முடியல." அப்படின்னு சொல்லி குடுத்துட்டு போயிடுறாரு.
அப்போ இந்த இடத்துல என்ன அப்படின்னு கேட்டா, இதுக்கான பணத்த நான் பே பண்ணிடுறேன் அப்படின்ட்டு போயிடுறாரு. இது சிக்கன் அப்படிங்கிறத நம்ம விட்டுருவோங்க. ஆனா, அத தாண்டி என்னன்னு கேட்டா, ஒரு மனிதாபிமானம். ஒரு எளிய மனிதனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ஒரு கொஞ்சம் அவங்கள விட கொஞ்சம் மேம்பட்ட ஒரு மனிதன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, எப்படி உதவுறாங்க? தன்னால் இயன்ற அளவுல எப்படி உதவுறாங்க? அந்த குழந்தைக்கு அது ஆசைப்படுது, அத வாங்கி குடுக்குற நிலையில அவர் இல்லை அப்படிங்கும்போது, இவர் என்ன பண்றார் அப்படின்னு கேட்டா, அத செய்றாரு. இந்த மனிதாபிமானம் அதிகமாகும்போது தான் இந்த உலகத்துல வெயிலோட தாக்கம் வந்து பார்த்தீங்கன்னா, குறைய ஆரம்பிக்கும். இல்லையா? எப்போ மனிதாபிமானம் இந்த பூமியில அதிகமாகும், சுயநலம் குறையும் போது தான் அதிகமாகும். ம். அப்போ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, இத தாண்டி வெயில் வேணும் அப்படின்னு சொல்லி நம்ம கேட்கிறோம். வெயில் வேணும், வெயில் வேணும். வெயில் எதற்கு வேணும்? வெயில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, வெயில்னால நிறைய நோய்கள் உண்டாயிட்டு தான் இருக்கும். ஆ தட்டம்மை வந்துட்டுருக்கும். அது என்ன அ சின்னம்மை, பெரியம்மை, பேர் சொல்லாதது இதெல்லாம் சொல்றாங்க. இத தாண்டி பார்த்தீங்கன்னா, லோ பிரஷர் ஆகுது, டீஹைட்ரேஷன் ஆகுறோம். இந்த மாதிரியான இதாகுது. இப்போலாம் உயிரிழப்பு கூட ஏற்படுதுங்கிறாங்க. பெரியவங்கள 11 மணிலேருந்து 3 மணி வரைக்கும் வெளியில வராதீங்கன்னு சொல்றாங்க. குழந்தைங்களையும் வெளியில அனுப்பாதீங்கன்னு சொல்றாங்க. நம்மளையும் வெளியில ஆஃபீஸ் போற டைமிங்ஸ வந்து அதுக்கு தகுந்த மாரி மாத்தி வச்சிருக்காங்க. சில ஊர்லலாம் ஸ்கூல்ஸுகளே வந்து பார்த்தீங்கன்னா, 11:00ஓட முடிச்சுக்கிற மாரியெல்லாம் வச்சிருந்துருக்குறாங்க. இந்த மாதிரி எல்லாம் பண்றாங்க. கோர்ட்டெல்லாம் லீவ் விட்டுர்றாங்க. எலெக்ஷன்ஸு, அப்புறம் இந்த ஸ்கூல் ரிசல்ட்ஸு இது மாதிரியான விஷயங்கள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா, இந்த வெயில பேஸ் பண்ணி பார்த்திங்கன்னா, அதுக்கு தகுந்த மாதிரியே வந்து வந்து எல்லாமே முன்னாடி வச்சிடுறாங்க. மகளிரெல்லாம் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா, வெயில்ல வந்து வடாம் போடுறதாகட்டும், ஊறுகாய் போடுறதாகட்டும், வருஷக்கணக்குக்கு தேவையானது எல்லாத்துக்கும் வந்து பார்த்திங்கன்னா, இந்த டைம் தான் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு டைமாக இருக்குது. ஆனா ஒண்ணு வந்து நம்ம கவனிக்க வேணும். வீட்ல இருக்கக்கூடிய எலக்ட்ரானிக் கேட்ஜெட்ஸ் அளவுகளை எல்லாம் நம்ம கம்மி பண்ணணும் அப்படின்னாலே, வீட்டுக்குள்ள இருக்கக்கூடிய வெயில நம்ம குறைச்சிக்க முடியும். வீட்டுக்குள்ள இருக்கிறது வந்து கிஃப்ட்டு. இப்போதைக்கு வந்து நமக்கு இருக்கக்கூடிய கிஃப்ட் அப்படின்னா, நம்ம வீட்ல இருக்கிறோம் அப்படின்னாலே, அது வந்து ஒரு மிகப்பெரிய கிஃப்ட்டு தான். வீட்டுக்குள்ள இருக்கிறோம். அப்போ லேடீஸ் எல்லாருமே கிஃப்டட் தான். வெளியில இருக்கிற ஜென்ட்ஸ் தான் வந்து உண்மையாலுமே வந்து பார்த்தீங்கன்னா, ஆ கஷ்டமான ஒரு விஷயம். நம்ம சொல்றோம், மார்க்கெட்டிங் ரெப்ரசன்டேட்டிவ்ஸ எடுத்துக்கோங்க. நெறைய வந்து பார்த்தீங்கன்னா, வெளியிடங்களுக்கு போயே வந்தே ஆகணுன்ற கட்டாயத்தில இருக்கக்கூடியவங்கள எடுத்துக்கோங்க. பழக்கடை வியாபாரிகள எடுத்துக்கோங்க. பூக்கடை வியாபாரிகள எடுத்துக்கோங்க. தெருவோரத்தில உட்காந்து வியாபாரம் பண்றவங்கள எடுத்துக்கோங்க. அவங்க நிலைமையெல்லாம் எடுத்துக்கோங்க. வயசானவங்கள எத்தனையோ பேர் பண்றாங்க. அவங்க எல்லாம் கஷ்டம் தான். ஆனா, நம்ம ஒண்ணும் பண்ண முடியாது. பழகிடுச்சு அப்படிங்கிறாங்க. கேட்டோம் அப்படின்னா. ஆனாலும் இறப்பின் விகிதம் அதிகமாயிட்டே போகும்போது என்ன பண்ண வேண்டியது இருக்கு? குடுக்கக்கூடிய அறிவுரைகள கவனமா கேட்டு, அதற்கு தகுந்த மாரி நடந்துக்கணும், மாறிக்கணும் அப்படிங்கிறது தான். இந்த சூழ்நிலையில தான் நமக்கு என்ன தோணுது? நல்ல காரமா சாப்பிடணும் அப்படிங்கிற மாரியெல்லாம் இருக்கிறது. இதையெல்லாம் தவிர்த்துக்கணும். தவிர்த்துக்கிட்டு நாம என்ன பண்ணணும்? நல்ல நொங்கு, இளநீர், அதே மாரி வந்து பார்த்தீங்கன்னா, அந்த இது அப்புறம் பதநீரு, அதுக்கப்புறம் இன்னும் என்ன சொல்றாங்க, மோர் நெறையா எடுத்துக்கணும். தண்ணி நெறையா குடிங்க. மெயின் தண்ணி நெறைய எடுத்துக்கணும் அப்படிங்கிறாங்க. குடிக்கிற தண்ணீர் வந்து நெறைய எடுத்துக்கணும். அடுத்தது இது ம், ம், இன்னும் என்ன சொல்றதுங்க? அதாவது உடல குளிர்ச்சியா வச்சுக்கக்கூடிய பொருட்கள் எதெல்லாம் இருக்கோ, பனங்கருப்பட்டி எடுத்துக்கலாம், பனை வெல்லம் எடுத்துக்கலாம். இந்த மாதிரியான சமாச்சாரங்கள் எல்லாமே எடுத்துக்கலாம். ஆ கம்மங்கூழ் எடுத்துக்கலாம், ராய்க்கூழ் எடுத்துக்கலாம். இதெல்லாம் எடுத்துக்கலாம். வெறும் அரிசி உணவுகளே எடுத்துக்கலாம, கொஞ்சம் சிறுதானிய உணவுகளும் எடுத்துக்கலாம். கொஞ்சம் கொஞ்சம், கொஞ்சம் கொஞ்சம் எடுத்துக்கலாம், சேர்த்திக்கலாம் தப்பில்ல. எல்லாத்தையும் கலந்து எடுத்துக்கும்போது, நம்ம உடல் வந்து பார்த்திங்கன்னா, எல்லா சூழ்நிலைக்கும் தகுந்த மாரி நம்மள மாத்திக்கக்கூடிய ஒரு வலுப்பெற்ற ஆரோக்கியமான ஒரு மனிதர்களா நம்மள மாத்திக்கணும். இருக்கிறது ஒரு வாழ்க்கை அப்படின்னு சொல்லி நம்ம அதை அனுபவிச்சுட்டு கண்டதையும் சாப்பிட்டு வீணா சீக்கிரம் ஆயுச விடுறதுங்கிற ஒரு முடிவு எடுக்கிறத விட, இருக்கிறது ஒரு ஆயுசு தேர்ந்தெடுத்து சாப்பிட்டு நல்லபடியா இருந்து நிம்மதியா வாழ்ந்துட்டு போவோம் அப்படிங்கிற ஒரு முடிவு எடுக்கும்போது பார்த்தீங்க, நமக்கு மட்டும் இல்லாம நம்ம குடும்பத்துக்கு, நம்ம தலைமுறைக்கு எல்லாத்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம ஒரு நல்லத செய்த மனிதர்களா இருப்போம். இருக்கிறோம். நம்மனால தொந்தரவு அவங்களுக்கு இல்லாம இருக்கட்டுமே. அது வயதானவர்களா இருந்தாலும் சரி, சின்ன குழந்தைங்களா இருந்தாலும் சரி, இல்ல இளைய நம்ம யார் சொல்றது? வீட்ல இருக்கக்கூடிய பெண்மணிகளா இருந்தாலும் சரி, எல்லாருக்குமே பொதுவான கருத்து அப்படிங்கிறது ஒரே கருத்து தான். நம்மனால தொந்தரவு இல்லாம இருக்கணும். அட் த சேம் டைம் நம்மனால பிரயோஜனமும் இருக்கணும். ஒரு பேலன்சிங் லைஃப் இருக்கணும் அப்படின்னா, அதுல நம்ம கவனம் இருக்கணும். அப்போ கான்ஷியஸா எல்லா விஷயங்களுமே நம்ம எடுத்துக்கணும் அப்படிங்கிறது தான். ம். ஏன்னா வெயில் அப்படிங்கிற தலைப்புல நம்ம பேசணும்னா நெறைய பேசலாம். ம். டீ, காஃபி எடுத்துக்கிறத விட பார்த்தீங்க அப்படின்னா, இந்த மாதிரியான பானங்கள் எடுத்துக்கிறது நன்மை பயக்கும்.
அதுக்காக டீ காஃபி எடுக்கக்கூடாது அப்படிங்கிறது இல்லை. லெமன் ஜூஸ் எடுத்துக்கலாம், நிறைய லெமன் டீ எடுத்துக்கலாம். உங்களோட பழக்கம்தான். அதில் நீங்கள் எப்படி உங்கள் உடம்புக்கு ஏற்றுக்கிற மாதிரி இருக்குதோ அது மாதிரி எடுத்துக்கணும். மேக்ஸ் நீங்கள் என்ன பண்ணணும்னு கேட்டால், நீர் ஆகாரம் எவ்வளோ, ஒரு 3 லிட்டர் கணக்கு இருக்குது அப்படின்னா இந்த டைமில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 5 லிட்டர் எடுக்கணும்னா எடுத்துக்கோங்க. எவ்வளோ சொல்கிறாங்களோ எடுத்துக்கோங்க. நீர்ச்சத்து குறையாமல் இருக்கிற வரைக்கும் பார்த்துக்கணும். 70% வந்து உடம்புல நீர் இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அந்த நீர்ச்சத்து குறையும் போது தான் எல்லா பிரச்சனைகளுமே வருது. அப்படிங்கும்போது அது வந்து நீங்கள் அந்த ஹைட்ரேஷனை வந்து பேலன்ஸ் பண்ணுறதுக்கு நீங்கள் தயாராக இருக்கு. இப்போ வந்து என்னன்னு கேட்டால், ஒரு என்ன சொல்கிறது, முதலுதவிக்குன்னு சொல்லி சில மாத்திரைகள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ப்ரிஸ்கிரைப் பண்ணுறாங்க. டக்குன்னு வந்து வெயிலில் வந்து மயங்கி விழுதுட்டாங்க அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரியான மாத்திரைகள்லாம் கைவசம் வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதையும் வந்து உங்களுக்கு தேவைப்படுது அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் அதை கையில் வச்சுக்கலாம். ஈவன் ப்ரெஷர் சுகர் இருக்கக்கூடிய பர்சன்ஸாக இருந்துட்டாங்கன்னா இன்னும் ரொம்ப சுகர் என்ன கஷ்டம். ஸோ அதனால் வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா அவங்க மேலேயும் கேர் எடுத்துக்கணும் நம்ம. அதற்கு தகுந்த மாதிரியும் அவங்களையும் நம்ம வந்து பார்த்திங்க அப்படின்னா பார்த்துக்கணும். இப்படி ஒவ்வொருத்தர் வீட்லேயும் ஒவ்வொருத்தர் பேஷன்ஸ் இல்லாத வீடுகளே இல்லைங்கிற நிலைமையில தான் இன்னைக்கு இருந்துட்டு இருக்கோம். அப்போது அது நம்ம ஹோமியோபதி மருந்துகளை எடுத்துக்கலாம், ஒரு சித்தா மருத்துக்களை எடுத்துக்கலாம், அல்லது ஒரு நேச்சுரோபதி எடுத்துக்கலாம். ஒரு மாற்று மருத்துவம் உங்களுக்கு தேவையா தாராளமாக எடுத்துக்கலாம். அதுவும் ஒன்றும் தப்பு இல்லை. அலோபதி மருந்து வேணுமா அப்படியும் எடுத்துக்கலாம். எந்த மருந்து உங்களுக்கு தேவையோ உங்கள் உடலுக்கு ஒத்து வருதோ அதை நீங்கள் உங்கள் மருத்துவர்களுடைய ஆலோசனைப்படி எடுத்துக்கலாம். தாராளமாக எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு மேம் முடிச்சிட்டிங்களா? முடிச்சிட்டேங்க சார். நன்றி நன்றி மேம். பின்னூட்டம் தரவங்க ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க. வெயில் மட்டும் அதிகமாகவில்லை, மனிதனின் சுயநலமும் அதிகமாகிவிட்டது. மரங்கள் அழிகிறது, கடல்கள் கொதிக்கிறது, பூமி நம்மை பார்த்து கேட்கிறது, நான் உங்களுக்கு என்ன குறை செய்தேன்? அன்பு, இன்று நாம் கேட்ட கருத்துக்கள் சாதாரண பேச்சல்ல. இது வருங்கால தலைமுறைக்கு ஒரு எச்சரிக்கை மணி. முன்பெல்லாம் கோடை என்றால் வெயில், இப்போது கோடை என்றால் பயம். ஏன்? பூமி வெப்பமடைந்து வருகிறது, ஆர்டிக்கில் இருந்து பனி கரைகிறது, பசிபிக் ஓசியனில் ஈத்தினோ எஃபெக்ட் உருவாகிறது, சவுத் வெஸ்ட் மான்சூன் நேரத்தில் வரவில்லை, வின்டர் கூட எக்ஸ்ட்ரீமாக மாறிவிட்டது. இதற்கெல்லாம் காரணம் யார்? நாம் தான். ஒரு காலத்தில் நாம் முன்னோர்கள் மரத்தடியில் தியானம் செய்தார்கள். தியானம் என்ற வார்த்தையிலேயே தினம் இருக்கிறது, அதாவது தினமும் மனதை அமைதிப்படுத்த வேண்டும் என்பதற்கான அர்த்தம். மரத்தடியில் அமர்ந்தால் ஆல்பாவே உருவாகி மனம் அமைதியாகும். அதனால்தான் நம் முன்னோர்கள் மரங்களை கடவுளாக வணங்கினார்கள். நேற்று ஒரு ஜோடி மயில் தண்ணீர் தேடி வீட்டின் மாடிக்கு வந்தது. அது ஒரு காட்சி இல்லை, அது இயற்கையின் அழுகை. தண்ணீர் ஒரு பாத்திரத்தில் வையுங்கள், மரங்களை காப்பாற்றுங்கள். செடி, கொடி, பறவை, கடல் உயிரினங்கள் அனைத்தும் நம்மை நம்பித்தான் உயிர் வாழ்கிறது. ஒரு விவசாயி மழை வரும் என்ற நம்பிக்கையில் நிலத்தை உழுதார். ஒரு சிறுவன் குடையை எடுத்துக்கொண்டு வந்தான். அதுதான் நம்பிக்கை. ஒரு செயலும் செய்யாமல் இருந்தால் வறட்சி வரும். சிறிய செயல் கூட உலகத்தை காப்பாற்றும். இன்று ஹியூமனிட்டி மெதுவாக உயர்கிறது. ஒரு டெலிவரி பாய் வேலை கிடைத்த பிறகும் நேர்மையை விடவில்லை. அதுதான் மனிதம். செல்ஃபிஷ் குறைந்தால் ஹீட் கூட குறையும். இந்த சீசனில் சிக்கன் பாக்ஸ் அதிகம். அதனால்தான் சில இடங்களில் பள்ளி விடுமுறை, கோர்ட் லீவ். அதற்கேற்ப நாமும் திட்டமிட வேண்டும். இந்த வெயிலில் இளநீர், பதநீர், பட்டர் மில்க், லெமன் வாட்டர், கம்பு, கேழ்வரகு கூழ், பானங்கள் இவை உடலை காக்கும் இயற்கை மருந்துகள். டீ, காப்பியை விட லெமன் வாட்டர் சிறந்தது. நம் உடலில் 70% வாட்டர் இருக்கிறது. அதை பேலன்ஸ் செய்ய வேண்டும். ஒவ்வொரு வீட்டிலும் பிபி, சுகர் பேஷண்ட் இருக்கிறார்கள். ஆனால் ஃபர்ஸ்ட் எய்டு மெடிசன்ஸ் எப்போதும் வைத்திருக்க வேண்டும். ஹோமியோ, சித்தா, ஆயுர்வேதா எது இருந்தாலும் ஆரோக்கியமே முக்கியம். இறுதியாக, பூமியை நாம் வாசம் செய்யவில்லை, நாம் பிள்ளைகளிடமிருந்து கடன் வாங்கி பயன்படுத்துகிறோம். வெயிலை குறைக்க ஏர் கண்டிஷனர் போதாது. அன்பு வேண்டும், மரங்கள் வேண்டும், மனிதம் வேண்டும். நன்றி. முதல்ல ஹேண்ட் ரைஸ் பண்ணுவாங்க, ஸ்டார்ட் பண்ணுங்க. சார், என்னோட என்னோட 2வது பையனுக்கு விஸ்வநாத் இன்னைக்கு பர்த்டே சார். நன்றி நன்றி மேம். விஸ்வநாதனுக்கு இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள் என் சார்பாகவும் நட்புலாரி சார்பாகவும். வீரசேகரன் ஐயா, உங்களுடைய பின்னூட்டத்தை ஸ்டார்ட் பண்ணலாம். மேடமோட சன் பர்த்டே. அன்பு விரும்பிய சோதரர்கள், சோதரிகள், உங்கள் அனைவருக்கும் இனிய நட்புலரி வணக்கமும் நல்வாழ்த்துகளும்.
நமது சகோதரியர் அவர்களுடைய புதல்வன் விஸ்வநாதன் அவர்கள் இன்று பிறந்த நாள் காணுகிறார். இறை அருளோடு எல்லா வளமும் பெற்று நலமுடன் வாழ நம் அனைவரின் அன்பான பிறந்த நாள் வாழ்த்துக்கள். சகோதரியர் அவர்கள் தியானம் அப்படிங்கிறத இன்னைக்கு தான் நான் முதல்ல அதை பிரித்து பார்க்குற. ஒரு திடீர்னு தினம் தினம் செய்யணும். தியானம் வந்து ஒரு 6 மாதம் முன்னாடி ஒரு நாள் நான் தியானம் பண்ணேன். இன்னைக்கு கூட ஒரு தியானம் பண்ணிக்கிட்டு இருக்கேங்கிறது இல்லாமல் ஏதோ ஒரு பொருளை நோக்கி தினம் செய்ய வேணும். ஆன்மாவை அது சுத்தப்படுத்தும் அப்படிங்கிறது நல்ல செய்தியாக இருந்தது. அடுத்தது மரத்தடியில் ஒதுங்கணும்னு. அப்போ எனக்கு நினைவு வந்தது, நகைச்சுவையாக இருந்தாலும் மரத்தடின்னு பெரிய மரமாக இருந்தப்ப எல்லாம் ஒதுங்கிறதுக்காக இது பண்ணோம். அந்த நிலைகள்லாம் மாறி இப்போ மரத்தை வந்து எல்லாம் அழிச்சு கைத்தடியாக மாற்றி வச்சுருக்கோம். ஏன்னா நம்மளால் ஏந்திரிச்சு உண்மையாக நடக்கவே முடியலைங்கிற மாதிரி ஆக்கி நம்மளும் அழிஞ்சு மரத்தை தான் நம்ம அழிச்சோம்னு நினச்சோம். நம்ம வந்து உடல்நிலையில் நம்மளுடைய இதெல்லாம் முடியாமல் கைத்தடியை பயிற்சி தான் போகணுன்னு. அதுவும் இல்லாமல் போயிடக்கூடாதுங்கிறது தான் பயமாக இருக்குது. கைத்தடியும் இல்லாமல் அந்த அளவுக்கு மரத்தை அழிச்சிடக்கூடாதுங்கிற பயமாக இருக்குது. அடுத்தது அம்மா சொன்னதில் மிக முக்கியமானது, அவர் வந்து அந்த ஒரு அலுவலராக இருந்த ஒரு பெரிய அலுவலர் வந்து கொடுத்தாருங்கிறது. அது மனிதாபிமானம். அதில் அனுதாபிமானம்ங்கிற மாதிரியும் அபிமானம் எல்லாமே அதுக்குள்ளே இருக்கு. அன்பாபிமானம் எல்லாமே அதுக்குள்ளே சேர்த்துலாம். அதுதான் அதையெல்லாம் நோக்கி அன்போட எல்லாத்தையும் நினச்சி சுற்றுச்சூழலை வளர்க்கிற மனநிலையும் வச்சாங்க. சொன்னாங்க பாருங்க, ஒரு மாடியில் போய் ஒரு சின்ன பாத்திரத்தில் ஒரு தண்ணியை வச்சுட்டு வரோம். ஒரு 2 நாளைக்கு 3 நாளைக்கு ஒரு தடவை வச்சா கூட போதும். என்னால் மாடி டெய்லி ஏற முடியலன்னா ஓகே ஃபைன். ஒரு 2 நாளைக்கு முன்னாடி வச்சோம்னா 2 நாள் அந்த தண்ணி வரும். ஒரு பெரிய பாத்திரத்தில் வைக்கிறது, குருவிகள் மற்றதெல்லாம் குடிச்சிட்டு அந்த 2 நாள் ஒரே நாளில் தீந்துராது. டெய்லி போகணுன்னு கூட இல்லை. அந்த மாதிரி ஒரு நல்ல எண்ணங்களை எல்லாம் வளர்த்துக்கிறதுக்கு நல்ல செய்திகளை சொன்ன நமது பொலிவாளர்களுக்கு நன்றி கூறி, அடிக்கடி வாருங்கள், உங்கள் அமுத ஊற்றை தாருங்கள் பருக என அன்பு வேண்டுதலோடு விடைபெறுகிறேன். நன்றி. நன்றி சார். அடுத்து தன்மானம் சார், உங்களுடைய பின்னூட்டத்தை தரலாம். நட்புலரில் இணைந்திருக்கும் அனைவருக்கும் இனிய நற்காலை வணக்கம். இன்றைக்கி அருமையாக சவிதா மேடம் சரியான நேரத்துக்கு ஆரம்பித்து சரியான நேரத்துக்கு முடிச்சிருக்காங்க. உண்மையிலேயே அவங்க சொன்னது வந்து எப்படி இந்த வெப்பம் உருவாகுது, இந்த வெப்பம் இந்த ஆர்டிக் கடலையும் பசிபிக் பெருங்கடலையும் உருவாகும் பொழுது இந்த உலகத்தையே வெப்பச்சலனம் ஆக்குவதற்கெல்லாம் அதுதான் மூல காரணமாக இருக்குது. இதனால் எத்தனையோ கடல்வாழ் உயிரினங்கள் அழிந்து கொண்டிருக்கின்றது அப்படிங்கிறத பற்றி ஆரம்பித்தாங்க. அது மட்டுமல்ல, உடல் சூடு எப்படியெல்லாம் உருவாகுது, அந்த உடல் சூடுக்கு எதெல்லாம் குளிர்ச்சியான அவங்க மெயினாக சொன்னது சித்தாவையும் ஹோமியோபதியும் அவர் முக்கியமாக அதை பற்றி சொன்னாங்க. அது மட்டும் இல்லை, இன்னொரு வார்த்தை சொன்னது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. வீட்டில் இருக்கக்கூடிய மகளிர்கள்லாம் ரொம்ப கொடுத்து வச்சவங்க. வெளியில் வந்து நிறையா ஒரு எல்லாருமே ஒரு ஆடவர்லாம் பார்த்திங்கன்னா நிறையா குடும்பத்தில் உள்ளவங்க வெளியில் போய் இந்த வெயிலில் சிரமப்பட்டு, ஏன் ஐஸ் விற்கக்கூடிய ஒரு நபர் கூட குளிர்ச்சியாக இருந்தாலும் அவர் வெயில் சென்று வேலை செய்தால்தான் அந்த ஐஸையும் விற்று வியாபாரம் பண்ணி குடும்பத்தை நடத்தப்படுங்கிற மாதிரி அவங்க சொன்னது ரொம்ப புரிஞ்சிச்சு. அதேபடி என்னென்னா, வெயிலுடைய தாக்கம் அதிகரிக்கும் போது நம்முடைய நோக்கம் என்னென்னு கேட்டிங்கன்னா, குளிர்ச்சியாக உடம்பு வச்சுக்கணும், சேஃப்டியாக இருந்துக்கணும். இன்னும் சொன்னாங்கள்ல, மெயினாக வந்து தாகத்திற்கு நம்மளால் முடிந்த ஒரு 2 பறவைகளுக்கோ இதுக்கோ 2 இதுக்குனாலும் நம்ம வீட்டு வாசலில் நீர் வைக்கணும்னு சொன்னது ரொம்ப எனக்கு பிடிச்சிருந்துச்சி. ஒரு நிதர்சனமான உண்மை. நிகழ்கால வாழ்வில் இப்படி தான் இருக்க வேண்டும் மட்டும் சொல்லாமல், நாளைய தலைமுறைக்கும் சில நல்ல ஒரு செய்திகளை, ஆலோசனைகளையும் செய்திகளையும் சொன்னது ரொம்ப மகிழ்ச்சி மேடம். இன்றைய விஸ்வநாதன் சார் அவர்களுக்கு இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள். நன்றிங்க சார். நன்றி. வாழ்க வளமுடன். நன்றி. தேங்க்யூ. நன்றி. நன்றி தன்மானம் சார். அடுத்து ரமேஷ் சார், உங்களுடைய பின்னூட்டத்தை தரலாம். அனைவருக்கும் நற்புலரி. விஸ்வா அவர்களுக்கு என்னுடைய இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்கள். நம்ம பொழிவாளர் அருமையா வெயில் பற்றி ஆரம்பிச்சு வெயில் எதனால ஜாஸ்தி ஆகிட்டு வருது அப்படின்னு அழகா சொன்னாங்க.
அதோட இந்த தியானம்ங்கிறதுல தினசரி மரத்தடியில பண்ணணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் ரொம்ப நல்லா இருந்தது. எங்க வீட்டுல தினசரி தியானம் அப்படின்னு ஒரு புத்தகம் இருந்தது. பட் தியானத்துக்கே தினம் அப்படின்ற ஒரு விஷயம் ரொம்ப நல்லா அதை கோர்வை பண்ணி நமக்கு ஞாபகம் வந்துடும். இனிமேல் தியானம்னு பேசினாலே தினசரின்னு அதோட சேர்ந்து வந்துடும். அதே சமயம் நம்ம பிலீஃப் சிஸ்டம் தான் நமக்கு நிறைய விஷயம். இந்த மழை பற்றி பேசும்போது இந்த ஏற்காலத்தை எடுத்துட்டு வந்த உழவனா இருக்கட்டும், அதை எடுத்துட்டு வந்த பையனா இருக்கட்டும், நம்ம ஒரு விஷயத்தை ஆழமாக நம்பினால் நமக்கு எல்லாம் நல்ல விஷயம் கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயமும், இன்னொரு விஷயம் ரொம்ப இன்ஸ்பைரிங்கா இருந்தது. என்ன விஷயம்னா, நம்ம நம்ம ஹெல்த்தை பார்த்துக்கிட்டா தான் அடுத்தவங்களுக்கும் நமக்கு தொந்தரவு கொடுக்காம இருக்கும். அப்படிங்க ஹெல்த்துங்கிறது நம்ம சம்மந்தப்பட்டது மட்டும் கிடையாது. ஒரு வயதான ஆட்கள் கஷ்டப்பட்டாங்கன்னா சுற்றி இருக்கிற அந்த குடும்ப உறுப்பினர்கள் அத்தனை பேரும் இதுவாயிடுவாங்க. அது மாதிரி ஒரு ஃபேமிலி, ஒரு விமன் வந்து ரொம்ப சிரமப்பட்டாங்கன்னா அவங்க வீட்டில் இருக்கிற அத்தனை பேரும் அவங்கள சுற்றி நிற்கிற மாதிரி இருக்கும். எல்லா வேலையும் தடைபடும். அந்த மாதிரி ஹெல்த்துங்கிறது நம்மளை மட்டும் அஃபெக்ட் பண்ணாது அப்படின்னு சொன்ன விஷயம் சூப்பராக இருந்தது. நல்ல ஒரு பொழிவு மேடம், அருமை. நன்றி நன்றி ரமேஷ் சார். அடுத்து திரிபுர சுந்தரி மேம், உங்களுடைய பின்னூட்டத்தை தரலாம். நற்புலரி அனைவருக்கும் காலை வணக்கம். விஸ்வநாத்துக்கு இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்கள். அம்மா பேசினது சத்தாமா ரொம்ப அருமை. வெயிலை பத்தி நமக்கு வெயில் காலங்கள்ல தான் நமக்கு இயற்கையே எல்லா உணவுகளையும் கொடுக்குது. இந்த நொங்காகட்டும் எதா இருந்தாலும் வெள்ளரி பிஞ்சு எல்லாமே அந்த வெயில்ல தான் வருது. நம்ம இயற்கையை நமக்கு அதை கொடுக்கறத நம்ம அதை நல்லா பயன்படுத்திக்கணும். ரொம்ப அருமையான பேச்சு. எதிர்பார்ப்பு ரொம்ப அருமை. மகனுக்காக ஏங்கி உட்கார்ந்திருந்து அவர் கொண்டுட்டு வர வரலையும் ஏங்கிருந்து அதை சவுண்டு கொடுத்து வர வச்சு அதை செஞ்சது ரொம்ப அருமை. எதிர்பார்ப்பு ரொம்ப அருமையான பேச்சு. இயற்கையோட காய்கறிகளும் அதே மாதிரி நிறைய தண்ணீர் சத்து உள்ள காய்கறிகளும் இருக்கு. சுரைக்காய், சவு, புடலங்காய், இந்த காய்கறிகளும் உணவுகளோட அதிகமா சாப்பிடலாம். ரொம்ப அற்புதமான பேச்சு. அருமை அம்மா. அனைவருக்கும் வணக்கம், நன்றிகள். நன்றி நன்றி மேடம். அடுத்து தாமோதரன் சார், உங்களுடைய பின்னூட்டத்தை தரலாம். நற்புலரிக்கு இனிய காலை வணக்கம் சார். 2 நாள் லிங்கே கிடைக்கல சார். 2 நாள் ஜாயின் பண்ணவே முடியல. இன்னைக்கு தான் மறுபடியும் அருணகிரி சார்கிட்ட கேட்டு, சாரி சார் ரமேஷ் சார் என்னை கேட்டு அந்த லிங்கை பழைய லிங்க்லேயே வாங்க அப்படின்னாரு. அதுக்கப்புறம் லேட்டாக தான் நான் ஜாயின் பண்ண இருக்கிறேன். அடிக்கடி லிங்க் பிரச்சனை தான் சார் அதிகமாக இருக்குது. இன்றைய சொற்பொழிவாளர் சவிதா மேடம் அவர்கள் அவருடைய மகன் பிறந்த நாளில் நாகவல்லி மேடம் அவருடைய மகன் விஸ்வநாதன் அவர்கள் நலமுடனும் சீருடனும் சிறப்போடும் பல வளங்களும் பெற்று கல்வியில் உயர்ந்த நிலைக்கு வர என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்று சவிதா மேடம் மிக சிறப்பான ஒரு சொல்வை தந்தார்கள். மரத்தின் கீழ் அரை மணி நேரம் உட்கார்ந்தே போதும், நல்ல ஞானம் கிடைக்கும், அந்த காற்றை நல்லா சுவாசிக்க உடல் நலம் தேரும் என்றார்கள். நான் தினமும் ஒரு 4 மணி நேரமாவது நான் மரத்தின் கீழ் இருப்பேன். தினமும் ஏன்னா தோட்டத்துக்கு போகும்போது நான் ஃபுல்லாக நிழல் தான், அங்கே நிழலே சுற்றிட்டு வருவேன். அப்போது எனக்கு எவ்வளவு கிடைத்திருக்கும் என்று நான் இப்போதுதான் நினைக்கின்றேன். அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். மீன் அழுவது யாருக்கும் தெரியாது, ஆனால் சாப்பிடும்போது அதை ருசிக்கும் போது அதை கூட நாம் நினைத்து பார்ப்பதில்லை. மீனுக்கு அவ்வளவு கடிய கஷ்டம் இருந்தாலும் அதை வெளிப்படுத்துவதில்லை, நமக்கு உணவாக வருகின்றது. நிறைய கருத்துக்களை இன்று கூறிய சவிதா மேடம் அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களையும் சிறப்பான அவருடைய பேச்சை கேட்பதற்கு இன்று எனக்கு கிடைத்த வாய்ப்பை நான் பயன்படுத்தி கொண்டதற்கு மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி 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 சார். அடுத்து முத்துலட்சுமி மேம், உங்களுடைய பின்னூட்டத்தை தரலாம். தேங்க்யூ சார். அனைவருக்கும் நட்புலரி காலை வணக்கம். நாகவல்லி மேமோட சன் விஸ்வநாத் அவர்களுக்கு என்னுடைய இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள். சவிதா மேம், எக்ஸலன்ட் செஷன், வெரி நைஸ். எனக்கு வந்து நீங்க சொன்ன அந்த மயில் வந்து இன்னும் அப்படி கண்ணுக்குள்ளேயே நிக்குது. வாட்டர் டேங்க் சுத்தி அவ்வளோ மயில் வந்து நின்றுச்சுன்னு சொல்லிட்டு
ஒரு பக்கம் அவ்வளோ மயில் மேம் பார்த்தாங்களா, ஃபோட்டோ எடுத்திருந்தா நல்லா இருந்திருக்குமே அப்படி சொல்லி சந்தோஷப்பட்டேன். இன்னொரு பக்கம் பாவமாவும் இருந்துச்சு. ச்சே தண்ணி இல்லாம அவ்வளோ இது வந்து அத்தனை இதுவும் அங்கேருந்து வந்து எங்க வீடு வரைக்கும் வந்திருக்குன்னா, எவ்வளோ வறட்சி நிலவுது அப்படின்னு சொல்லி பரிதாபமாவும் இருந்தது. கண்டிப்பா நம்ம எல்லாரும் வந்து நம்மளால முடிஞ்ச சின்ன சின்ன விஷயங்கள இயற்கைக்கு இதுவா செய்யணும். எல்லாத்துக்கும் குட்டி குட்டி பேர்ட்ஸ், அனிமல்ஸ் எல்லாத்துக்கும் தண்ணி வைக்கிறது வந்து மிகச்சிறந்த இது. நம்மள மாதிரி தானே நம்மளாவது போய் எடுத்து போய் குடிச்சுப்போம். ஆனா அதுக்கு வந்து தண்ணி இயற்கையில இருந்துச்சுன்னா அதுவா போய் குடிச்சிரும். அந்த இடத்த எல்லாத்தையும் நம்ம வீடு கட்டி எல்லாத்தையும் நம்ம தண்ணியே சேராத அளவுக்கு மறைச்சிட்டோம். அப்போ நம்மளுடைய கடமை தானே அதுக்கு தண்ணி வைக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப அழகா எடுத்து சொன்னீங்க மேம். அப்புறம் இயற்கையோட நம்ம வாழ்க்கை வந்து தன்ன த நம்ம நுங்கு, பனை மரத்துல உள்ளது, அஹ் அஹ் பானகம், மோரு அப்படி. அப்புறம் இயற்கையில மரத்துல காத்து வாங்குறது, மரத்துக்கு அடியில நின்னு வாங்கும்போது அத வந்து உணர்ந்து பார்த்தாதான் தெரியும்னு அந்த சயின்டிபிக் ரீசன் சொன்னது. அந்த மாதிரி எல்லாமே நம்மளுடைய வாழ்க்கை முறையே வந்து இயற்கையோட சேர்ந்து ஒத்து போச்சு அப்படின்னா ரொம்ப நல்லா இருக்கும் அப்படிங்கிறத அழகா எடுத்து சொன்னீங்க மேம். லாஸ்டா வந்து அந்த ஒரு பாயிண்ட், ஜென்ஸ்லாம் வந்து வெளியில போய் வேலைக்கு போறாங்க. அட்லீஸ்ட் இல்லத்தரசிகளாவது வீட்ல இருந்து கொஞ்சம் அந்த வெயில்ல இருந்து நம்ம தப்பிச்சுக்கலாம் அப்படி சொன்னீங்க. ஆனா வேலைக்கு போகும் பெண்களாகிய எங்கள மாதிரி சில பேர் இருக்காங்க. அவங்களுக்கு வந்து என்னன்னா டபுள் கஷ்டம் என்னன்னா, வெயில்ல போய் வேலைக்கும் போயிட்டு, வீட்ல வேற அடுப்பு முன்னாடி நின்னு அந்த ஐயோ! ஒரு ஒரு நிமிஷம் ஒரு 4 தோசை சுடுறதுக்குள்ளேயே 2 வாட்டி குளிச்சுட்டு வந்த மாதிரி ஆயிடுது. அதுவும் இந்த அடுக்குமாடி கட்டிடத்துல இருக்கும்போது பக்கத்து வீட்டு ஜன்னலுக்கும் எங்க ஜன்னலுக்கும் 2 ஒரு கை தான் கேப்பே இருக்குது. அந்த அளவுக்கான ஒரு இதுக்குள்ள வந்து சுத்தமா காத்து இல்லாம அனல்ல பறக்கும்போது அதோட கஷ்டங்கள்லாம் என்ன தோணுதுன்னா 3 வேளைக்கு சேர்த்து ஒரே சாதத்த பொங்கி அப்படியே ஒரே மூச்சிடலாமா 3 அப்படிங்கிற அளவுக்கு அனலா இருக்குது வெயில் அப்படிங்கிறது தான் உண்மையான இது. கஷ்டமா இருக்குது தான். நீங்க சொன்ன மாதிரி சிம்பிளா இந்த மாதிரி ராகி கூழு அந்த மாதிரி ஏதோ எல்லாத்தையும் நம்ம உணவுல சேர்த்துக்கிற மாதிரி சிம்பிளா ஏதாவது வெயில் காலத்துல எளிய அண்ட் ஹெல்த்தியான உணவுகளை சாப்பிட்டு நம்ம வாழ்க்கை முறைய மாத்திக்கிட்டோம் அப்படின்னா நல்லா இருக்கும் அப்படிங்கிறது நல்லா இருந்தது மேம். தேங்க்யூ சோ மச் மேம். நன்றி, நன்றி. இந்த சத் சாதம்னு ஏதோ இருக்கான்னு பாருங்கம்மா. எல்லாமே நிறைஞ்ச சாதமா, சத் சாதம் அப்படின்னு ஏதோ இருக்கான்னு போட்டீங்கன்னா எங்களுக்கு எல்லாருக்கும் இதாயிடும். நன்றி, நன்றி ஐயா. போதி மரம், அரச மரம் அப்படின்னு ஒரு மரம் உலகத்துல இல்ல. என்னங்க ஷாக்கிங்கா சொல்றீங்க? ஆமா, அப்படி ஒரு மரம் இல்ல. அதுக்கு தமிழ் பெயர் வந்து கல்லாத்தி மரம். தமிழ்ல வந்து 2 பெயர்கள். ஒண்ணு இடுகுறி பெயர், இன்னொன்னு காரண பெயர். அரசனுடைய மகன் அமர்ந்ததால் அதற்கு அரச மரம். அவனுக்கு போதனை கிடைத்ததால் அது போதி மரம். காரண பெயரை நிலைத்து விட்டது. சரி, அப்போ இப்ப இருக்கிற கண்டிஷனுக்கு வந்த நிலைமைக்கு பார்த்தீங்கன்னா, ஒரு 4000 வருடங்கள்ல இந்தியாவில் புரட்சியும் எதிர் புரட்சியும் அப்படின்ற புத்தகத்தை படிச்சீங்கன்னா, இமேஜினேஷன் இஸ் மச் மோர் பவர்ஃபுல் தேன் நாலேஜ், ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் சொல்லியிருக்காரு. கற்பனை அறிவை விட மிக சக்தி வாய்ந்தது. அதனால தான் ரமேஷ் சார் சொல்லும்போது ஃபெய்த் சிஸ்டம் அப்படின்னு சொன்னது. ஸோ இந்த விஷயங்கள்லாம் வந்து புரட்சியும் எதிர் புரட்சியும் இந்தியாவில், பண்டைய இந்தியாவில் அப்படின்ற புத்தகத்தில் இருக்கு. நன்றி. அடுத்து ஜெகநாத சார், உங்களுடைய பின்னூட்டத்தை தரலாம். நன்றி அருணகிரி சார். அனைவருக்கும் காலை வணக்கம். சவிதா அவர்களுடைய வெயிலை பற்றின பேச்சு சிறப்பாக இருந்தது. அந்த கதைகள் எல்லாமே நல்லா சொல்லியிருந்தாங்க. அதே மாதிரி வெயிலுக்கு எந்த மாதிரி தன்னை பாதுகாத்துக் கொள்வது, இந்த மாதிரி தான் எங்கள் வரையில் எல்லாருமே போயிட்டு இருக்காங்க. ஸோ அதுவும் நல்லது தான். ஸோ அவர்களுடைய பேச்சு ரொம்ப சிறப்பாக இருந்தது. கடைசியாக அவங்க முடிக்கும்போது நம்ம இந்த சமயத்தில் நம்ம சிம்பிளாக இருந்தோம்னா பிரச்சனை இல்லாமல் இருக்கும்ன்றது கரெக்டு தான். இப்போ முத்துலட்சுமி அவங்க சொன்ன மாதிரி இப்போ சின்ன பசங்க 2 பேரும் சமைக்கக்கூடிய சூழ்நிலை இருக்கு. நம்ம மாதிரி சூழ்நிலையில் இருக்கவங்கெல்லாம் லேடிஸ் தான் சமையல் நம்ம கண்டிப்பாக கஷ்டமாக இருக்கும். அதனால நானும் என் ஒய்ஃப் எல்லாருமே என்ன பண்ணுவோம்னா முடிஞ்ச அளவுக்கு மத்தியானம் இருக்கிறதே வந்து நைட்டு சாப்பிட்ற மாதிரி எல்லாம் சிலர் பண்ணிக்கிறோம். அந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் அட்ஜஸ்ட் பண்ணி வாழறது தான் சம்மரை சமாளிக்கிறதுக்கான சிறந்த வழி. நன்றி. நன்றி, நன்றி ஜெகநாத் சார். அடுத்து மஞ்சுளா மேம், உங்களுடைய பின்னூட்டத்தை தரலாம். Yes, happy morning to all. Happy morning, sir. Today, madam's session was very nice. Madam's super madam இயல்பா நம்மளுடைய நடைமுறை டே டு டே லைஃப்ல நம்ம எவ்வளவு தூரம் எப்படி இந்த வெயில் காலத்தை போக்கணும் அப்படிங்கிறதுக்கு ரொம்ப இயல்பான முறையில எல்லா ஆஸ்பெக்ட்ஸ்லயும் நீங்க சொல்லிட்டீங்க. சூப்பரா இருந்தது. ஸ்டோரி சொன்னீங்க,
அந்த ஸ்டோரி சூப்பரா இருந்தது. அந்த மரத்தடியில உட்காந்து தியானம் பண்றது. ஆனா நம்ம இது வந்து நாங்கலாம் அந்த வயசுலேருந்து கேட்டுட்டு தான் இருக்கோம். ஆனா அந்த மாரி வாய்ப்பு எங்களுக்கு வந்ததில்ல. பட் அது நான் பயன்படுத்திக்கினது இல்ல அவ்வளோதான். மத்தபடி இந்த மயில் வந்து வாட்டருக்காக வருதுன்னு சொன்னீங்கல்ல. இப்ப நெறைய மயில் நாங்க சின்ன வயசுலேருந்து பார்த்ததே இல்ல. மயில்னா புத்தகத்துல படிச்சது, மயில் இறகு வந்து பாதுகாத்து வச்சது அதெல்லாம் இருக்கும். ஆனா இப்ப இயல்பா கோழி எப்படி மேயுதோ அது மாரி மயிலும் வந்து வருது மேம். காலேஜ்ல நெறைய மயில் வருது. இங்க வீட்டுக்கிட்டயும் மயில் வருது. அப்ப அது என்ன இப்ப இது மாரி ஒரு காரணம் தானாட்டுருக்கு. நான் இப்ப அத அப்படி அப்படி எடுத்துக்கிறேன். அ ஸோ அதுக்கான ஒரு இயல்பான இடத்துல வாழ முடியாம போறதுக்கு, அதுக்கு தேவையான ஒரு விஷயம் இங்க இல்லன்னா, ஸோ அது வந்து இப்ப எல்லா இடங்கள்லயும் மனிதர்கள் மாரி பறந்து வந்து தேவையானத எடுத்துக்குது அப்படிங்கிறது தான். ஆனா ஈஸியா பார்க்க முடியுது. ஏன்னா பார்க்கவே முடியாது. கோயிலுக்கு போனா தான் பார்க்கலாம். அங்க ஒண்ணு இருந்ததுன்னு புத்தகத்துல படிக்கிறது, அது ஒரு அதிசயமான ஒரு கதையாவே சொல்லுவாங்க. இப்ப அது இயல்பாவே பார்க்க முடியுது. ஸோ எல்லாமே சொல்ற மாரி அந்தந்த பருவத்துக்கு அத வந்து நம்ம முன்னோர்கள் பயன்படுத்திட்டு இருந்தாங்க. இப்ப எல்லாமே வந்து வேற வேற மாறி போயிட்டு இருக்கு அப்படிங்கிறத சூப்பரா சொன்னீங்க. தேங்க் யூ மேம். தேங்க் யூ ஃபார் யுவர் எஃபோர்ட். எல்லாமே ஐயா நீங்க சொன்னீங்கல்ல, என்னது முத்துலட்சுமி மேடம் சொன்னதுக்கு சத்து உணவுகளா? ஏதோ சொன்னீங்க. அது 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 மாதிரி அதாவது அ, சத் சங்கம்னா எல்லாம் நிறைந்த சங்கம்னு வரும். அது மாதிரி அ, எல்லாம் நிறைந்த சாதம் தான் சத் சாதம். சத்து பிளஸ் சத் சாதம்னு கூட வச்சுக்கலாம் அப்படின்னு சொன்னோம்மா. அது சரியா தவறான்னு கரெக்ட். எனக்கே தெரியல. தெரியல. அதான் ஒரு ரைமிங்கா வருது. ஏன்னா சத்து நியூட்ரிஷனோட எல்லா உணவு எல்லாம் கலந்து வர மாதிரி ஒரு உணவு வரணும். ஏன்னா பர்கர், பீஸான்னு பேர் வச்சு இன்னைக்கு நம்ம பசங்க சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அது எவ்வளவு உடல் ரீதியான பாதிப்பை கொடுக்குது. அது எல்லாமே இப்ப பேக்கப் போயிட்டு இருக்கு. திருப்பி நம்ம கூழு, களிய பத்தி தான் இப்ப பேசிக்கிட்டு இருக்கோம். அது மாதிரி சத்தாதங்கிறது ஒரு நியூட்ரிஷன். அதுவும் கண்டிப்பா வரும். இப்ப நீங்க ஓபன் பண்ணிட்டீங்கல்ல. சோ அது ஸ்ப்ரிட் ஆகும் அப்படியே. அது வந்துகிட்டு தான் இருக்குது. எல்லாமே அந்த காலத்து உணவு முறைகள் திருப்பி ரீபேக் ஆகிட்டு இருக்கு. ஸோ எனிவே தேங்க்யூ மேடம். தேங்க்யூ ஃபார் யுவர் ஹார்ட் ஒர்க் அண்ட் எஃபோர்ட். நல்ல செய்திகளை சொல்லிட்டீங்க. ஹாப்பி. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஸோ மச் சார். நன்றி நன்றி மேம். அடுத்து லோகநாதன் சார், உங்களுடைய பெண்ணுடைய தரலாம். அனைவருக்கும் இனிய நட்புறவை காலை வணக்கம். இன்று நாகாவளி மேடம் சன் வந்து விஸ்வநாத்க்கு வந்து என்னுடைய பிறந்தநாள் வாழ்த்துக்கள். அடுத்து மேடத்துக்கு நம்ம சவிதா மேடத்துக்கு கோடான கோடி நன்றி. ரொம்ப நல்ல விஷயங்களா, அதுவும் கோடை காலத்துக்கு தேவையான ரொம்ப நல்ல விஷயங்கள ரொம்ப அழகாக சொன்னாங்க. முக்கியமானது அன்பு பாசம் ரொம்ப முக்கியம். எல்லாத்தோட மரம் வளர்ப்போம் மழை பெறுவோம் இதெல்லாம் இருக்குது. அன்பு பாசம் இரக்கம் கடவுள் தியானம் இதெல்லாம் பற்றி சொன்னாங்க. ரொம்ப நன்றி மேடம். அனைவருக்கும் நன்றி. நன்றி ஐயா. நன்றி நன்றி. அடுத்து ரமேஷ் சார் சொன்னார் இல்லைங்களா, நம்ம எழுத்தை நாம் பார்க்கறது மற்றவங்களுக்கு தொல்லை இல்லாத இருக்கும் அப்படின்னு சொன்னார் இல்லைங்களா. அது ரொம்ப முக்கியமானது. நம்ம எழுத்தை நம்ம பார்க்கும்போது வீட்டில் இருக்கிறவங்களுக்கு தொல்லை கொடுக்குறாது. ஏன்னா இது அவசர உலகம். இந்த உலகத்தில் அவங்கவுங்கள காப்பாற்றிக்கிறதே கஷ்டமாக இருக்குது. மற்றவங்களுக்கு உடம்பு சரியில்லைன்னா அவங்க நமக்கு உதவி செய்வாங்க அப்படின்னு எதிர்பார்க்குறது ரொம்ப கஷ்டமான ஒரு சூழ்நிலை. ரொம்ப நன்றி ஐயா. அனைவருக்கும் நன்றி 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 ஐயா. நன்றி நன்றி ஐயா. சார், சொல்லிடுங்க. நவநீத நாகவல்லி மேடம் குழந்தை விஸ்வநாத் அவர்களுக்கு பிறந்த நாள் வாழ்த்து. அதான் நாகவல்லி மேடம் விஸ்வநாத் பையன் சிறுவன் மகன் விஸ்வநாத் அவர்களுக்கு பிறந்த நாள் வாழ்த்துக்கள். நன்றி 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 ஜெகநாத் சார். அடுத்து சிவகணி மேம், உங்களுடைய பெண்ணுடைய தரலாம். மேம் செஷன் ரொம்ப எக்ஸலண்ட்டாக இருந்தது. ஒரு புதுசாக ஸ்டார்டிங்லேயே வந்து அந்த எஃபெக்ட்டு அதெல்லாம் சொல்லியிருந்தீங்க. அந்த வெயிலோட தாக்கம் எப்படி இருக்குது அப்படிங்கிறதையும், அப்புறம் வெயில் அளவாக வேணும் அப்படிங்கிற கருத்தையும் சொன்னீங்க. அந்த கதை ரொம்ப நல்லா இருந்துச்சு. அந்த பையன் கூட எடுத்துகிட்டு வர்றது, கடைசியாக சொன்ன கதையும் ரொம்ப சிறப்பாக இருந்தது. இருக்கிறவங்க இல்லாதவங்களுக்கு கொடுக்கும்போது அதோட எஃபெக்டே வேற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொன்னதும் ரொம்ப நல்லா இருந்துச்சு. வாழ்த்துக்கள் மேம். இன்னைக்கு ஒரு அற்புதமான ஒரு செஷன் கொடுத்துருக்கீங்க. நன்றி மேடம். தேங்க்யூ சார். நன்றி நன்றி சிவகணி மேம். அடுத்து லட்சுமி நாராயணன் சார், உங்களுடைய பெண்ணுடைய தரலாம். இனிய நட்புலரி வணக்கங்கள் நண்பர்களே. மற்றும் ஒரு அதிகாலை பொழுதில் உங்கள் அனைவரும் இந்த தளத்தின் வாயிலாக சந்திப்பது மகிழ்ச்சி. சவிதா யுவராஜ் மேடம், இந்த இந்த வெயில் நாளுக்காக இல்லை, எப்பயுமே அதிகாலை பொழுதில், அது குளிர் நாளாக இருந்தாலும் சரி, அதிகாலை பொழுதில் எழுந்து குளித்து விட்டு மிக நேர்த்தியாக வந்து அமர்ந்து விடுவார். அவரை பார்ப்பதற்கு நமக்கு உற்சாகம் வந்துவிடும். முதலில் அவர் பேச்சுக்கு உற்சாகம், பிற்பாடு அவரை பார்ப்பதே ஒரு உற்சாகம். அதிகாலை பொழுதில் முகம் காட்டி ஒரு ஆழ்மை தன்மையுடன் எப்பொழுதுமே பேசக்கூடிய ஒரு நபர்.
அந்த வகையில் அவரை எப்போதும் நாம் பாராட்ட கடமைப்பட்டிருக்கின்றோம். ரெண்டாவது அவர் கூடிய வார்த்தைகள் அனைத்தும் நம்பிக்கை மிகுந்த வார்த்தைகள், ஃபுல்லா பாசிட்டிவ் வைப்பா இருக்கும். அந்த வகையில அவங்கள நம்ம வந்து எடுத்துக்கலாம். இந்த வெயில், அதை ஒட்டிய அந்த வெப்பம், அதன் தாக்கங்கள் இன்றைக்கு உலகில் எவ்வளவோ பிரச்சனைகளை கொண்டு அழைத்து சென்று கொண்டிருக்கிறது. உடல்நல ரீதியாகவும் சரி, மனநல ரீதியாகவும். அனைத்திற்கும் மூல காரணம் என்னவென்று சொன்னால், வெப்பத்தின் அளவு கூடிக்கொண்டே போகின்றது. அதன் விளைவாக பல இன்னல்களை நாம் தினம் தினம் சந்திக்கின்றோம். அவருடைய கருத்துக்கள் ஒவ்வொன்றிலும் அதை பற்றி அடுக்கடுக்காக வரி வரியாக சொல்லி முடித்தார். அவரை ஒட்டி நிறைய பிரச்சனைகளை நாம் பின்னோட்டத்தின் வாயிலாகவும் தெரிந்து கொண்டிருக்கின்றோம். எல்லாத்திற்கும் முக்கிய காரணம், வெயிலில் ஆரம்பித்து வெப்பத்தில் நுழைந்து அது வெவ்வேறு விதங்களில் நம் உடம்பை எந்த அளவுக்கு சூழல்களை பாதிக்கிறது என்பதனை தெரிந்து கொள்வதற்காக அவர் சொல்லிய கருத்துக்கள் அனைத்தும் அருமையான கருத்துக்கள். மயில் இப்போது சமீப காலமாக அதிகமாக இருப்பதற்கு ஒரு காரணம், ஒரு விவசாயி சொன்னது என்னவென்று சொன்னால், எனக்கு தெரிந்த விவசாயி ஒருத்தர் இருக்கார், ஒரு போலூர்கிட்ட இருக்கார், மலையடிவாரத்துக்கு கீழே. அவர் சொன்னார், அப்ப அதெல்லாம் மயில்கள் முட்டை இடும், அது புதர்களில் இட்டு செல்லும், அதை நரிகள் வந்து சாப்பிடும். நரிகள் கூட்டம் இருந்தது, நரிகள் வந்து மயிலின் முட்டைகளை சாப்பிடும். ஆக அதன் உயிர் சுழற்சியில் மயில்களின் இனப்பெருக்கம் அளவாக இருந்தது. மயில்களின் இனப்பெருக்கம் ஒரு அளவாக இருக்கும் பட்சத்தில் பாம்புகளின் இனப்பெருக்கம் ஒரு அளவாக இருக்கும். ஆக பாம்புகளின் இனப்பெருக்கம் அளவாக இருக்கும் ஒரு பட்சத்தில் எலிகளின் இனப்பெருக்கம் ஒரு அளவாக இருக்கும். இப்படியாக உயிர் சுழற்சி கோட்பாடு தகர்க்கப்பட்டதனால் ஒன்றுக்கொன்று முரண்பாடாக இன்றைக்கு பல உயிரினங்கள் ஒன்றுக்கொன்று அதிகமாக இருந்து கொண்டு வெவ்வேறு பிரச்சனைகளை உண்டு பண்ணி கொண்டிருக்கிறது இந்த பூலோகத்தில். இதுதான் உண்மை என்று சொன்னார் அவர். கேட்பதற்கு ஆச்சரியமா இருந்தது. மயில் அதிகமாக இருப்பதற்கு அவர் சொன்ன காரணங்கள் எல்லாம் அதிர்ச்சி விட்டதாக இருந்தது. ஆக இப்படியாக பல சம்பவங்கள், கேள்விகளை நாம் தெரிந்து கொள்வதற்கு ஒரு வாய்ப்பாக இந்த தற்பொலை தளத்தில் நாம் தினம் தினம் புதிய விஷயங்களை கற்றுக்கொண்டிருக்கின்றோம். மிக அருமையாக தனது கருத்துக்களை பதிவு செய்த சவிதா மேடத்துக்கு எனது வாழ்த்துக்கள், பாராட்டுக்கள். மற்றும் நாகவல்லி அம்மையாரின் மகன் விஸ்வநாத் அவர்களுக்கு இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு நன்றி கூறி விடைபெறுகிறேன். வணக்கம் நண்பர்களே. நன்றி நன்றி லட்சுமிநாராயணன் சார். வேற யாராவது பின்னூட்டம் தரனா பின்னூட்டம் நீங்க அன்மியூட் பண்ணிட்டு பேசுங்க. அப்படி இல்லைன்னா நாகவல்லி மேம் உங்களுடைய பின்னூட்டத்தை தரலாம். அனைவருக்கும் நற்புலர் இனிய காலை வணக்கம். தேங்க்யூ அருணகிரி சார். இந்த தளத்துல உள்ள அனைவருக்கும் மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். ஏன்னா என்னோட பையனோட பிறந்த நாளுக்கு இவ்வளவு பேரோட வாழ்த்து இவ்வளவு காலையில கிடைக்குதுன்னா எவ்வளவு பெரிய அற்புதம். மிக சந்தோஷமாக இருக்கிறது. தேங்க்யூ ஸோ மச். ஏன்னா இப்படி ஒரு வாழ்த்து கிடைச்சி அவனுக்கு மேன்மேலும் ஒரு கிடைக்கிறதுங்கிறது ரொம்ப சந்தோஷமான விஷயம். தேங்க்யூ. சபிதாமா ரொம்ப அருமையா பேசுனீங்க. எக்ஸலண்ட். உங்களுடைய வார்த்தைகள் ஒண்ணு அப்படியே இந்த வெயிலுக்கு ஒரு யதார்த்தமான நடையில நீங்க பேசின விதம், டெய்லி தியானம் பண்றத பத்தியும், அந்த உயிரினங்களுக்கு பறவைகளுக்கெல்லாம் தண்ணி வைக்கிறத பத்தியும், அப்புறம் இன்னும் சொல்ல போனா அந்த மனிதாபிமானம் இருக்கு அப்படிங்கிறத நீங்க மழை பெய்யறத பத்தியும் நிறைய சொன்னீங்க. உண்மையிலேயே ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதத்தால அன்பினால ஈர்க்கப்பட்டுதான் இந்த உலகம் இயங்கிட்டு இருக்கு. பிரபஞ்சத்தோட இயற்கையா இணைஞ்சு வாழ்ந்தோம்னா கண்டிப்பா எல்லாமே கிடைக்கும். அதனாலதான் எங்க ஊர்ல இன்னும் மழை பெஞ்சுக்கிட்டே இருக்கு. விட்டு விட்டு அப்பப்ப விட்டா பெஞ்சிட்டு வருது. ரொம்ப சந்தோஷம். நன்றி மேம். வாழ்க வளமுடன். வாழ்த்துக்கள். எக்ஸலண்டா இருந்தது இன்னைக்கு கிளாஸ் மேம். தேங்க்யூ ஸோ மச். அனைவருக்கும் நன்றி. வாழ்க வளமுடன். நன்றி நன்றி நாகவல்லி ஹலோ மேம். மேம். சாரி சார், நான் ஒரே ஒரு வார்த்தை சொல்லிடுறேன். மேடம் சாரி, நான் சொல்லல தம்பிக்கு. என்னுடைய ஹாப்பி பர்த்டே விஷஸை கன்வே பண்ணிடுங்க. டாக்டர் MM உடைய விஷஸ் சொல்லி சன்னுக்கு சொல்லிடுங்க. தேங்க்யூ ஸோ மச். நன்றி தேங்க்யூ மேம். தேங்க்யூ. அனைவருக்கும் நன்றி. சண்முக சுந்தரம் சார் இன்கால் மெசேஜில் அனைவருக்கும் இனிய நட்புலரி காலை வணக்கம். சூப்பர் செஷன் சிஸ்டர் அபவுட் வெயில். லாட் ஆஃப் இன்ஃபர்மேஷன் வித் ஸ்டோரிஸ், மெடிடேஷன், அண்டர் ட்ரீ, ஜோக், டேக்கிங் மோர் வாட்டர், பட்டர் மில்க், லைக் எ மோர் வாட்டர் ரிலேட்டடு ட்ரிங்க்ஸு அப்படின்னு போட்டிருக்காங்க. ஃபார் திஸ் சம்மர் எக்ஸெட்ரா. அருமை. தேங்க்யூ. வாழ்க வளமுடன். அடுத்து சிவசங்கரி மேம். எக்ஸலன்ட் செஷன். லாட் ஆஃப் இன்ஃபர்மேஷன். சவிதா மேம் கங்க்ராட்ஸ். வாழ்க வளமுடன். ஹாப்பி பர்த்டே டு
விஸ்வநாதன். சண்முக சுந்தரம் சார், ஹார்ட்டி பர்த்டே விஷஸ் டு ஸ்ரீ விஸ்வநாதன், வாழ்க வளமுடன். லட்சுமி நாராயணன் கே, குட் மார்னிங் டு ஆல், எக்ஸலன்ட் செஷன் மேம், ஹாப்பி பர்த்டே விஷஸ் டு ஸ்ரீ விஸ்வநாதன். சிவகணி மேம், ஹாப்பி பர்த்டே விஷஸ் டு விஸ்வநாதன், வாழ்க வளமுடன். மேஜர் நாராயணன் சார், இஸ் பிளஸ் விஸ்வநாதன் அண்ட் எக்ஸலண்ட் ப்ரிப்பரேஷன் பை சவிதா மேம் போட்டிருக்காங்க. ஸோ வேறு யாராவது பின்னூட்டம் தரணும்னா தரலாம், இல்லைனா நம்ம ஏற்புரைக்கு போயிடலாம் மேடமோட. ஓகே சவிதா மேம் சார் உங்களுக்கு. எஸ் ஒரே நிமிஷம் சார். சவிதா மேம்க்கும் மற்றவங்க எல்லாருக்குமே ஒரு சின்ன ரிக்வெஸ்ட். சென்னை மக்கள் கொஞ்சம் ரொம்பவே கோடையில வாடுறோம், மழையை எட்டி கூட பார்க்க மாட்டேங்குது. இன்னும் பிற இடங்கள்ல வேற எங்கெல்லாம் மழை இல்லையோ எங்க எல்லாருக்கும் சேர்ந்து உங்களுடைய பிரார்த்தனையில கொஞ்சம் மழையை கொஞ்சம் கருணை காட்டுமாறு பிரார்த்தனை செஞ்சுக்கணும்னு வேண்டிக்கிறேன். தேங்க்யூ மேம், தேங்க்யூ ஆல். பிரார்த்தனை பண்ணிக்கிறோம் மேடம். இன்னைக்கு போகும்போது கூட எடுத்துட்டு போங்க. சூப்பர் சார், சூப்பர். ரொம்ப சிறப்பு சார். இது செங்கல்பட்டு வந்து மாவட்டம், அருள் காஞ்சிபுரம் கொடை. மாவட்டம் மதுரை சார். ரமேஷ் ஐயா, நீங்க கொடுத்திருக்கிறது அருள் கொடை. எப்படி பார்த்தாலும் வெயிலுக்கும் கொடை எடுத்துட்டு தான் போறோம். அதனால correct. ரெண்டு அன்பு கொடை. செங்கல்பட்டு மாவட்டம் மழையே இல்லை சார், நல்ல வெயில் காயுது. நன்றி நன்றி. சவிதா மேம் உங்களுடைய ஏற்புரையை தரலாம். நன்றிங்க. அஹ் இந்த வெயில் அப்படிங்கிற தலைப்பில் பார்த்தீங்க அப்படின்னா பேசணும், இன்னும் கருத்துக்கள் எடுக்கணும் அப்படின்னா நிறைய கருத்துக்கள் எடுத்துகிட்டே போகலாம். மழை பற்றி பேசலாம், அல்லது வந்து பார்த்தீங்க அப்படின்னா பூமியோட கோணம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3 டிகிரி அளவுக்கு சாஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க சயின்டிஃபிக்கலாக. அப்போ இது மாதிரி நிறைய நம்ம எடுத்துகிட்டே போனோம்னா நிறைய திங்ஸ் நம்ம எடுத்துகிட்டு போகலாம். எல்லாத்துக்குமே தீர்வு அப்படிங்கிற நோக்கி தான் நம்ம போகணும். சும்மா நம்ம நாலேஜை வளர்த்திட்டு போகிறதோட ஒன்றே ஒன்று என்னன்னு கேட்டால் மரத்தை வளர்க்குறது தான். ஸோ மரங்கள்ங்கும் போது எவ்வளோ அரச மரமாகட்டும், வேம்பாகட்டும், அது எல்லாமே எவ்வளோ தூரம் வந்து காலங்கள் வளர்த்துக்கு எடுத்தது. மலை மரம் இல்லாததுனால தானே மழை இல்லையா? ஸோ இப்போ அதை நம்ம ரெடி பண்ணிட்டோம் அப்படின்னாலே நமக்கு வெயில் அப்படிங்கிறது இல்லாமல் போகும். அதை நம்ம செய்துட்டோம்னா வேலை முடிஞ்சது. மனிதாபிமானத்தை வளர்த்திட்டோம்னா வேலை முடிஞ்சது. அப்படிங்கிறதுனால தான் நான் என்னோட ஸ்பீச்சை கூட கொஞ்சம் அதுக்கு தகுந்த மாதிரி தயார் பண்ணி நான் முடித்தேன். அதை நீங்கள் இத்தனை பேருமே இவ்வளோ தூரம் வந்திருந்து சிறப்பாக கேட்டு அதை பாராட்டி ஒவ்வொருத்தரும் பின்னூட்டம் சொல்லி பாராட்டினதுக்கு ரொம்ப தலை தாழ்ந்து வணங்கிக்கிறேன். நன்றி அனைவருக்கும். நாகவல்லி மேடம் அவங்களுடைய சன் விஸ்வநாதன் அவர்களுக்கு என்னுடைய இனிய மனமார்ந்த பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். நீங்களும் உங்கள் அன்பு குடும்பம் வாழ்க வளமுடன் மேடம். தளத்தில் உள்ள அனைவரும் வாழ்க வளமுடன். நன்றி நன்றி மேம், மிக சிறப்பான ஒரு ஏற்புரை. அன்புதான் தேங்க்யூ இன்ப மேம். ஊற்று, அன்புதான் இன்ப ஊற்று, அன்புதான் உலக ஜோதி, அன்புதான் உலக மகாசக்தி. ஸோ அன்பை அதிகப்படுத்துங்க. ஹியூமனிட்டி அவருடைய ரிலீஜனாக இருக்கட்டும். ஸோ மனித நேயம் உயரும்போது தானாக சூடு குறையும் அப்படின்னு இன்னைக்கு ஒரு சிறப்பான செஷன் கொடுத்த மேடத்துக்கு நன்றி தெரிவித்து, உலக மக்களின் நன்மைக்கான கூட்டு பிரார்த்தனையோட இந்த நிகழ்வு இனிதே நிறைவுக்கு வருகிறது. உலகின் எல்லா உயிர்களையும் படைத்த சர்வ வல்லமையும் ஈடு இணையில்லா சக்திகளின் பிறப்பிடமாக உள்ள இயற்கை பேராற்றலே, இயற்கை பேராற்றலின் மாபெரும் சக்தியாக, எங்களின் ஆழ்மன நம்பிக்கையாக, எங்களுக்குள் பெருக்கெடுத்தோடும் நேர்மறை ஆற்றலே, அனுதினமும் உற்சாக ஊற்றாயிருந்து நாங்கள் அனைவரும் சகல ஐஸ்வர்யங்களுடன் ஆனந்தமயமான ஆரோக்கிய வாழ்வினை பெற்று அதிகாரம், ஆளுமை, செல்வாக்கு, வல்லமை கொண்ட மனிதர்களாக ஞானம், புகழ், வெற்றிகளை அடைந்து நாங்களும் எங்கள் குடும்பமும் பரிபூரண திருப்தியுடன் நிறைந்த செல்வ செழிப்புடன் மிகவும் நிம்மதியான வாழ்வினை வாழ்ந்து வருகிறோம். எங்களுக்கு நிம்மதியான வாழ்வினை அளித்த இயற்கை பேராற்றலின் பெருங்கருணைக்கு எங்களின் மனமார்ந்த நன்றி, எங்களின் உணர்வுபூர்வமான நன்றி, எங்களின் ஆத்மார்த்தமான நன்றி. நன்றி நன்றி நன்றி. இவன் தொண்டை மண்டலம், ஆர்ப்பாக்கம், ரீச் பி அருணகிரி. அனைவருக்கும் நன்றி.